கவன் விஷயத்துல அந்த பையன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். இந்த வெட்டிய பையன் பேரு சுஜித்னு நினைக்கிறேன். சுர்ஜித்னு சில பேர் எழுதுறாங்க, சில பேர் சுஜித்னு எழுதுறாங்க. அந்த பையனுக்கு 23 வயசோ 24 வயசோ தான் அந்த பையனுக்கு ஆகுது. அந்த கவின் என்கிற நபர் வந்து ஒரு படிக்காத ஒரு தருதல ஒரு தற்குறி தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து பாலியல் சீண்டல் செய்யறவன். ரொம்ப ஊதி பெருக்க வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். ஒரு சீமான் மாதிரியான ஒரு ஆள் வச்சு பட்டவங்க அவன். இவனை போய் எங்க அக்கா லவ் பண்ணுதுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குதுங்க. 10th 500க்கு 490 மார்க் எடுத்திருக்கான் அந்த பையன். டிகிரி படிக்கும் போது அவன் கோல்டு மெடலிஸ்ட். டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான், நல்ல பொறுப்புல இருக்காப்ல, 1.5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம். யோசிச்சு பாருங்க. அப்ப அவனை கொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லையா? எதற்காக கொலை செஞ்சது? அந்த பொண்ணுக்கு தன்னுடைய துணை யாரு அப்படிங்கிறது நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இது அசிங்கமா இல்லையா? அது நீ உன் ஜாதித்தன்மை காமிச்சிடல. அப்ப நான் என்னுடைய சாதி ஆட்களை திரட்டுகிறேன்னு அந்த அப்பா பொதுவெளியில பேட்டி கொடுக்குறாரு. யார் பாதிக்கப்பட்ட இறந்து போன கவினுடைய அப்பா பேட்டி கொடுக்குறாரு. அவன் வீட்டை காமிச்சிட்டான்ல. இப்ப என் வீட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க. என் சமூகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசிட்டாங்க. இப்ப நாங்க ஒன்று திரட்டுறோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த தனி மனிதனா இவங்க செஞ்ச இந்த வேலை இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே பதட்டத்துக்கு உள்ளாது. இது எப்ப வேணாலும் ஜாதி கலவரமாக மாறலாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதியை வழங்க வேண்டும் என்பது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அவன் தான் குற்றவாளி. அவனை பிடிச்சி தூக்கில போட்டாலோ அல்லது அதிகபட்ச தண்டனை கொடுத்தாலோ இந்த ஒட்டுமொத்த ஆணவ படுகொலை ஜாதிய ஒடுக்குமுறைங்கிறது சமூகத்திலிருந்து சரியாயிடுமா? சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய யாருமே தவறு செய்துட்டு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப பஞ்சகஜ வெட்டி கட்டவன் குடுமி வச்சிருக்கிறவன் தவறே செய்ய மாட்டான் அப்படின்னாக்கா, அந்த காஞ்சிபுரத்துல கருவறைக்குள்ள ஒருத்தன் கசம்சா பண்ணான், அவன் யாருப்பா? அவன் பஞ்சகஜ வேட்டி கட்டிண்டே தானே அந்த வேலையை பண்ணாரு. இந்த பூஜை ரூமுக்குள்ள ஒருத்தன் குஜிக் குஜிக் பண்ணான், அவங்க பிஜேபி ராகவன். அவர் பஞ்சகஜ வேட்டி கட்ட மாட்டாரா? அவரு இல்ல அவர் பாப்பானே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதனாலதான் பெரியார் சொன்னாரு, பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக இருக்கும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு என்று சொன்னார். இதை எங்க சொன்னாருன்னா, நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி கிட்ட ஒரு பார்ப்பனர் நீதிபதி கிட்ட அறிக்கையை தலைமை எழுதி சப்மிட் பண்றாங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு 2 விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய சம்பவத்துல அதை குறித்துதான் புஷ்பராஜன் பேசியிருக்காரு. ஒண்ணு, அந்த கவின் என்கிற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது, ஆணவர் படுகொலை செய்யப்பட்டது. இன்னொரு விஷயம் தோழர் வாஞ்சிநாதன். இது ரெண்டுமே தனித்தனி விஷயம் கிடையாது. இது ரெண்டுத்துக்குமே முடிச்சு போட்டது மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த தோழர் வாஞ்சிநாதன் விஷயத்திலையும் சரி, கவின் விஷயத்திலையும் நீங்க காமனா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். அது என்னன்னாக்கா ஜாதி. வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் விஷயத்திலையும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது என்னன்னாக்கா, ஜாதிய மனநிலையில் நான் தீர்ப்பு எழுதுவதாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக என் மீது குற்றம் சுமத்திருக்காயே, அதற்கு ஆதாரம் என்ன, அதை ஒப்புக்கொள்கிறாயா அப்படிங்கிறதா அவர் இருக்கிற குற்றச்சாட்டு. இதை பத்தி நம்ம உள்ள நான் பேசுறேன். அது இல்லாம கவின் மேட்டர்ல அது வெளிப்படையான ஜாதி ஆணவ படுகொலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா வழக்குரைஞர் விஷயத்துல வெளிப்படையாக இருக்கு, ஆனா வெளிப்படையாக நம்மளால அதை பேச முடியும். வெளிப்படையாக பேசினாக்கா அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது நமக்கு வந்து சேரும். ஆனா கவின் விஷயத்துல நம்ம ஈஸியா அதை வெளிப்படையா பேச முடியும். ரெண்டுத்துலயுமே ஜாதி தான் இருக்கு. ஒன்றுத்துல பேச முடியும், ஒன்றுத்துல பேச முடியாது. ஏன்னாக்கா ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு நூல் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி புரிஞ்சதுனாலதான் நம்மளாம் இங்க உட்காந்துருக்கோம் நினைக்கிறேன். கவின் விஷயத்துல அந்த பையன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டான். அந்த பையனுக்கு அந்த வெட்டிய பையன் பேரு சுஜித்னு நினைக்கிறேன். சுர்ஜித்னு சில பேர் எழுதுறாங்க, சில பேர் சுஜித்னு எழுதுறாங்க. அந்த பையனுக்கு 23 வயசோ 24 வயசோ தான் அந்த பையனுக்கு ஆகுது. 23 24 வயசுல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஊர்ல, என் வயசு பசங்க என் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நான் யோசிக்க முடியுது. கிரிக்கெட் விளையாண்டுருப்போம், அல்லது படிச்சுட்டு வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்போம், அடுத்தது வாழ்க்கை என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்திருப்போம் அந்த வயசுல. இந்த பையனுக்கு ஒரு அருவாலை எடுத்து திட்டமிட்டு, அந்த குடும்பமே திட்டமிட்டு இருக்கிறது, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. திட்டமிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு ப்ராப்பரா இங்க வர்றான், நீ போய் பேசி கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து மிளகாப்பொடியை எடுத்து அடி, அவன் நிலை குஞ்சு போவான். அதுக்கப்புறம் மறைச்சு வச்சுட்டு அருவாலையோ வாழையோ எடுத்து அவங்க கழுத்துல வெட்டுறதுல ப்ராக்டிஸ் இருந்திருக்காங்க. ஸோ திட்டமிடல் இருக்குல்ல, ஏதோ அவசரத்துல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்பா தள்ளி விட்டு தள்ளுமுள்ளாகுது, அவன் கீழே வந்து இறந்து போறான் அப்படிங்கிறது வேற. ஆனா இதுல ஒரு திட்டமிடல் இருக்கு பாருங்க. இந்த திட்டமிடல் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அப்ப திட்டமிடல் இருக்குன்னா, அந்த பையன் ஏற்கனவே கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க கவினை, இந்த பையனும் வான் பண்ணிருக்காங்க. சுஜித்தும் கூப்பிட்டு எங்க அக்காவை காதலிக்காத, விட்டு பிரிஞ்சுட்டு செட் ஆகாது, வேற வேற ஜாதி அப்படிலாம் வான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த திட்டமிடல் இருக்குனாக்கா அவனுக்குள்ள ரொம்ப நாளாக டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அவனுக்கு உள்ளுக்குள்ள அவனுடைய மனசுல நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும், வீட்டுல டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். அவன் டெய்லி உட்காந்து பேசுற, எவ்வளோ அட்டையை போட்டு பேசுற அந்த 4 நண்பர்களிடையே, அந்த சொந்தக்காரங்களிடையே, சாதிக்காரங்களிடையே அந்த டிஸ்கஷன் தொடர்ந்து பேசிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு கட்டத்துலதான்
அவனை கொலை செய்யணும், தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் இருப்பான். அந்த வன்மம் உள்ளுக்குள்ள ஊறிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்னாக்கா, அந்த கவின் என்கிற ஒற்றை மனிதர் அவன் தான் குற்றவாளி. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சட்டத்தின் முன்னாடி ஆதாரங்களை கொண்டு போய் சப்மிட் பண்ணாக்கா அவன் கவின் தான் கொலை செய்திருக்கிறான், அவனே ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவன் ஒருவர் தான் குற்றவாளி இந்த சம்பவத்துல. அவனை பிடிச்சி தூக்கில போட்டாலோ அல்லது அதிகபட்ச தண்டனை கொடுத்தாலோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நீதியை வழங்க வேண்டும் என்பது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஒருவருக்கு அந்த நீதியை கிடைக்கும் பட்சத்துல அந்த சுஜித் என்கிற அந்த ஒரு நபரை அடிச்சு கொண்டுட்டாலோ அல்லது தூக்கிலிட்டாலோ அல்லது துப்பாக்கியால் ஒரு சுட்டு கொலை செஞ்சுட்டாலோ இந்த ஒட்டுமொத்த ஆணவ படுகொலை, ஜாதிய ஒடுக்குமுறைங்கிறது சமூகத்திலிருந்து சரியாயிடுமா? இப்ப நாளைக்கு எல்லாருமே ஜீன்ஸு கூலிங் கிளாஸ் டிஷர்ட்லாம் போட்டு வந்து லவ் பண்றாங்க, நாடக காதல் பண்றாங்க என்று ஒரு கட்சியை தன்னுடைய கொள்கையாக வச்சு இயங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதை ஒரு முட்டை கொண்டா வேற படமா எடுத்து வச்சிருந்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தோழர்லாம் வந்துருக்கீங்க, பாடி ஷேமிங் பண்றாங்க நினைக்கிறேன். இல்ல பொதுவாக நம்ம யாரையும் பாடி ஷேமிங் பண்றது இல்லை. பாடி ஷேமிங் பண்றதையும் யூடியூப் சொல்லும்போதும் ஒரு அனுமதிக்கிறதும் இல்லை. நாங்க யாரையும் செய்யறது இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு பெரியாரிஸ்ட்னாக்க செஞ்ச தவறுக்கு அதே இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அவன் தான் பெரியாரிஸ்ட். தவறே செய்ய மாட்டோம்னு யாரும் கிடையாது. அதனால இந்த செஞ்ச தவறுக்கு இதே இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால அந்த முட்டை கொண்டாக்கட்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முட்டை கொண்டவன் நான் பாடி ஷேமிங் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு நற்குணம் இருக்குல்ல, யாரோ 2 பேரும் பசி ஆக்குவது இந்த முட்டை கொண்டாங்கிறது. அதை கொண்டு போய் இந்த சாப்பிட கூட கம்பேர் பண்ணி அந்த முட்டை கொண்டாவே அசிங்கப்படுத்தியதற்கு நான் உண்மையிலேயே மனம் இருந்துறேன். அந்த முட்டை கொண்டா கிட்ட மனம் திறந்து மன்னிப்பு நான் கேட்கிறேன். அப்ப அந்த சுஜித்துங்கிற ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த சமூகமும் நாளைக்கு தூக்கி போட்டு எல்லாம் சமத்துவம் ஆயிட்டோம் வாங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு பாரதியாரை வச்சு பாட்டு எழுதி இப்படின்னு போட்டு எல்லாருமே சமத்துவம் ஆயிடுமா? பாரதியாருக்கு நமக்கு ஆயிரத்தி விமர்சனம் இருக்கிறது வேற. ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் பாரதியாருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப எல்லாருமே நாளைக்கு மாறிடுவோமா? ஜாதியை தூக்கி போட்டுருவோமா? இங்க ஜாதியை வைத்து மேல் பாதியில எல்லாரும் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அந்த யார் வரக்கூடாது என்று சொல்லி மறைக்கிறார்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் உடனடியாக திருந்திடுவாங்களா? அல்லது குறிப்பிட்ட அந்த ஜாதிய மனநிலை உள்ள மக்கள் நாளைக்கு திருந்திடுவாங்க? இல்ல. அப்ப இந்த இறப்பு அப்படிங்கிறது யாருக்கான இறப்பு? ஒருத்தர் கொலை பண்றான்னாக்கா அந்த கொலை செய்யப்பட்டான் இல்லைங்களா, அவன் ஏதோ ஒரு கெட்டவன் வந்துருக்கும். கொலை செஞ்சவன் இப்ப இந்த சமூகத்துக்கே வேண்டாம், பூமிக்கு பாரமா இருக்கான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட், லாஜிக்கா ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அந்த பாயிண்ட் இருந்தாலுமே கொலை செய்யக்கூடாதுங்கிறதான் சட்டம் சொல்லுது, நாமளும் தான் சொல்றோம். சட்டத்தின் நிறுத்தணும். ஆனா கொலை செஞ்சவன் இருக்கான்ல, ஒரு கொலையை செஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா அவன் ஒரு நியாயம் சொல்லுவான்ல, இதற்காக நான் அவனை கொலை செய்தேன், ஏன்னாக்கா இந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து இந்த பூமிக்கு பாரமா இருக்கான், மக்களுக்கு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் நான் ஆதாரங்களை கொண்டு போய் நீதிமன்றத்துல கொட்டினாலும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி சில நூல் இடைவெளியில் அவன் தப்பித்து வெளியே வந்து விடுகிறான், அதனால நான் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு நியாயம் கற்பிப்பான்ல. அப்படி ஏதாவது ஒரு நியாயமாவது இந்த கொலையில இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு ஆணவ படுகொலையாவது ஒரே ஒரு நியாயம் இல்லைங்க. சுஜித்துக்கு அவங்க அக்காவின் மீது பயங்கரமான பாசம், பற்று, அன்பு. அதனால அக்காவின் மீது உள்ள பாசத்துல இந்த கொலையை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கொலை செய்யப்பட்ட கவின் என்கிற நபர் படிக்காத ஒரு நபராக அல்லது தருதலையாக அதனால அந்த அந்த கவின் என்கிற நபர் ஒரு படிக்காத ஒரு தருதலை, ஒரு தற்குறி, ரொம்ப மோசமான வேலைகள் செய்யக்கூடிய, ஒழுக்கம் இல்லாத ஒருத்தவன், பொறுப்பு இல்லாத ஒருத்தவன், தொடர்ந்து பெண்கள் பாலியல் சீண்டல் செய்யறவன், ரொம்ப ஊதி பெருக்க வேண்டாம், சிம்பிளா சொல்றேன், ஒரு சீமான் மாதிரியான ஒரு ஆள் வச்சுக்கோ. இப்படியாப்பட்டவங்க அவன். இவனை போய் எங்க அக்கா லவ் பண்ணுதுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குங்க. காதல் கண்ணை மறைக்கும் பாங்களா, அந்த மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கு. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது எங்க அக்கா. அதனால ஏதோ ஒரு காரணம், நியாயம் பக்கம் இருக்கா கவினை கொண்டதுக்கு. 10th 500க்கு 490 மார்க் எடுத்திருக்கான் அந்த பையன். டிகிரி படிக்கும் போது அவன் கோல்டு மெடலிஸ்ட். டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான், நல்ல பொறுப்புல இருக்காப்புல. 1.5 லட்சம் ரூபாய் மாச சம்பளம். யோசிச்சு பாருங்க, 1.5 லட்சம் ரூபாய் மாச சம்பளத்துக்கு டிசிஎஸ் மாதிரியான ஒரு முன்னணி நிறுவனத்துல அவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறாங்கனாக்க ஏகப்பட்ட டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அவன் 1.5 லட்ச ரூபாய் சம்பளத்துல நீ கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுக்குறாங்கனாக்கா அவன் எவ்வளவு அறிவாளியாக, எவ்வளவு புத்திசாலியாக, எவ்வளவு படிப்பாளியாக இருந்திருக்கணும். 1.5 லட்சம் ரூபாய் எங்கோ உள்ள ஒரு கிராமத்துல இருந்து சென்னையில எவ்வளவு போட்டிகள் இருக்கு யோசிப்பாரு. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அந்த 1.5 லட்சம் ரூபாய் போஸ்டுக்கான போட்டிகள் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்காது. ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்துமே படையிடத்துக்கு இந்த டிசிஎஸ்க்கு அவ்வளவு பேர் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பான். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே நீ தாண்டா அந்த தூத்துக்குடி பக்கம் உள்ள அந்த ரொம்ப குக்கிராமத்துல பிறந்த
அந்த கவிங்கிற தம்பி நீ தான் தம்பி கரெக்டா இருக்க, எல்லாரையும் விட நீ தான் புத்திசாலி, 1,00,000 சம்பளம் தர கொடுத்துருக்கானாக்கா அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கும். அப்ப அவனை கொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லை. அப்ப எதற்காக கொலை செஞ்சது? என்ன இந்த கொலையில பாதிக்கப்பட்டவங்க பாருங்க. இப்ப கொலை செஞ்சதுனால அந்த கவினுடைய குடும்பம் இருக்குல்ல, அவங்க ஒட்டுமொத்தமா காலி. காலினாக்கா அவங்களும் பொருளாதாரமா நல்ல பிள்ளைகள் தான் இருக்காங்க இந்த பையனுடைய குடும்பமும். அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா, கவினுடைய தாத்தா தொடர்ந்து 30 வருஷமா அந்த ஊர் பிரசிடண்டா அவர் தான் கொடுத்தாரு. கடந்த 15 வருடம் தான் அவங்க தாத்தா விவசாய சங்கத்துல பொறுப்பாளர் இருந்திருக்காரு. அவங்க அம்மா டீச்சர். ஸோ அவங்க பொருளாதாரமாகவும் ஊர்ல ஒரு செல்வாக்குள்ள ஃபேமிலியாகவும் தான் இருந்திருக்காங்க. எல்லாமே ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல தேடி கல்யாணம் பண்ணிப்பாங்க பாத்தீங்களா, அது உடன்பாடு இல்லைங்கிறது வேற விஷயம். அப்படி தேடி தேடி பார்த்தாலுமே இப்ப ஒரு மாப்பிள்ளை நீங்க பிடிக்க முடியுமா? இப்ப ஒரு பையனை உங்களால கண்டெடுக்க முடியுமா? எந்த விதத்துல இல்லைங்க. நாங்க சின்ன வயசுல அந்த பொண்ணை வளர்க்குறோம்ல, அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு நியாயத்தை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு தெரியாது, உண்மையை சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. பெற்றோர்கள் கோவப்படலாம். நானும் ஒரு பெற்றோரை தான் பேசுறேன். நான் ஏதோ பட்டுக்க பேசிட்டு அப்படி இல்லை. நான் 2 பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர், நான் 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கிறேன். அதனால ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் நான் சொல்றேன், எந்த அப்பனுமே பிள்ளைகளுடைய என்ன வேணும் ஏனுங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எங்க வீட்டுல எல்லாருமே யோசிச்சு பாருங்க, ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவங்களே தான் தீபாவளிக்கு போய் எடுத்து வருவாங்க தெரியுமா? எனக்குலாம் அப்படிதான். ட்ரெஸ் அவங்க தான் எடுத்து வருவாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல. அது என்னன்னாக்கா 19 வயசுப்பா, அதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. 13 வயசு ஆம்பளை பிள்ளை 2 சட்டை 500 ரூபாயில 2 சட்டை எடுத்து கொடு அப்படின்வாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த காசுக்குள்ள சட்டை பேண்ட் அது புது கலர்ல இருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். இந்த தீபாவளி என்னைக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்ப நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும்ல, அந்த ட்ரெஸ் போடணும்ன்றதுல பொருளாதாரமா அவங்கள கொடுக்க முடியாது. சரி பொருளாதாரத்தை மற்ற விஷயத்துலையுமே நான் தான் உனக்கு சட்ட துணி வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு படிச்சு வச்சேன், இந்த காலையில் நான் தான் உனக்கு பார்த்து சேர்த்து விட்டேன். அப்படி பார்த்து எனக்கு உனக்கு தேவையான மாப்பிள்ளையை எனக்கு பிடிச்சு வைக்க தெரியாதா? உனக்கு எந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சாக்கா நீ மகிழ்ச்சியா இருப்பன்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு இந்த காரணத்தை கொண்டு வருவாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு கொடுமை. பெரியார் சொன்னதான் இந்த மாப்பிள்ளை பார்க்கிற படமா, பெண் பார்க்கும் படமா, இந்த நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றது இருக்குல்ல, இதெல்லாம் முதல்ல சட்டப்படி குற்றம்னு அறிவிக்கணும்னு சொன்னாரு பெரியார். இந்த கல்யாணத்தையும் முதல்ல குற்றம்னு அறிவிக்கணும்னு சொன்னாரு. அப்ப இந்த மணமகன் பார்க்கறது, மணமகள் பார்க்கறது, அவங்க அப்பா அம்மா போய் இதை முதல்ல தடை செய்யணும். இது ஒரு குற்றமாக நினைக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணுக்கு தன்னுடைய துணை யாரு அப்படிங்கிறது நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இது அசிங்கமா இல்லையா? அது அந்த பொண்ணு ஒரு செட் ஆஃப் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுது, அதுல ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்குது, நிறைய ஐடியாஸ் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவன் கூட என்னால் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கை ஒத்த கருத்து உடையவனா இருக்கான், என்னை மகிழ்ச்சியா வச்சுப்பான், என்னை நல்லா பார்த்துப்பான், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தானே தெரியும். அந்த பொண்ணு தானே கடைசி வரைக்கும் அவங்க கூட குப்பை விட்ட போகுது, அவங்க கூட அந்த பிள்ளை மாறிக்க போகுது. அதை விட்டு நீங்க கட்டி வச்சு போயிடுவீங்க. இப்படிதான் அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தைய பத்தி அது பெரிய அசிங்கமா இருக்குது. அதெல்லாம் ஆபாசம்னே தெரியல உங்களுக்கு. எப்ப புள்ள பத்திரிக்க போறோம், எப்ப புள்ள பத்திரிக்க போறோம்னா இது ஆபாசம் இல்லையா? அது இந்த கல்யாணம் முடிச்சு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அது நிச்சயதார்த்தம் அப்படின்னா சாந்தி முகூர்த்தம்னு வைப்பாங்க முதலிரவு. அதை விட கொடுமையான ஒரு ஆபாசமான ஒரு ஈவெண்டே கிடையாது. யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குடிச்சு எடுத்து விடுவாங்க. இரவு 10:33 அது வரைக்கும் அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னா சாப்பிட மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? சில நாள் என்ன நடந்தாக்கா, அந்த சாந்தி முகூர்த்தங்கிறது நல்ல நேரம் குடிக்கிற அந்த பாப்பா என்ன பண்ணுவானாக்கா, கல்யாணத்துல இருந்து 2-3 நாள் தள்ளி போட்டுருவான். நல்ல நாளுக்கு நேரம் இல்ல, இந்த ராசி அந்த ராசியும் ஒண்ணு சேர்க்கணும்னாக்கா இதுல இருந்து 3 நாள் கழிச்சு நைட்டு 13:32 தான் அவங்க ஒண்ணு சேரணும்னு எழுதி வச்சுருவான். இப்ப கல்யாணம் ஆயிருச்சு 2 பேருக்கு, 3 நாள் நீங்க ஒண்ணு சேரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எல்லாம் எத்தனை பேர் எல்லாம் கடந்து வந்தீங்கன்னு தெரியல. அப்ப அந்த அந்த நேரத்தை குறிச்சு கொடுக்குறாங்கல்ல, இது ஒரு உடம்பு. இந்த உடம்புடைய செயல்பாடுகள் ஒன்று இருக்குல்ல, அது இயற்கை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப 2 பேரும் அவங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னாக்கா அவங்க போய் பேசணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க குடி குழாமை விளையாடணும். அதெல்லாம் சில பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? நீ 10:32 நீங்க நேரம் கொடுத்தே 10:32 சேர்ந்துருவாங்களா? அசிங்கமா இல்ல? 10:32 நீங்க ஒண்ணு சேருங்கன்ட்டு இந்த பாப்பா குறிச்சு கொடுத்த வச்சுட்டு 2 பேரையும் உள்ள அனுப்பிச்சு விட்டு கதவை சாத்திட்டு வாசலே குத்து வச்சுட்டு உட்காந்துருக்கு. பேர் என்ன முதல்ல? இது என்ன நிகழ்வு முதல்ல? அது 2 பேருக்கு சம்பந்தப்பட்டது, ஒரு ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தப்பட்டது. அது அவங்க முடிவெடுக்கணும். அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது. அவங்க 2 பேரும் பேசி எப்ப என்னங்கிறது அவங்க முடிவெடுக்கணும்.
அதை எப்படி யாரோ ஒரு பாப்பா எங்க இருக்கிற பாப்பா வந்து ஒரு நேரத்தை குறிச்சு வச்சு அதை நீ தூக்கி அப்ப நானும் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், நான் கூட எப்போ ஒண்ணு சேரணும் இணை சேரணும் அப்படிங்கிறது அது நானும் அந்த பொண்ணு எடுக்க முடியும் இல்ல. அது எப்படி எங்க சம்பந்தமே இல்லாத பாப்பானுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல எங்க வீட்டு எங்க அப்பனா, எங்க சித்தப்பனா, பெரியப்பனா, மாமனா, மச்சானா, யார் அவன்? என் கல்யாணத்துக்கு பந்தகாலம் இருப்பானா, ஒரு பத்திரிகை கொண்டு இருப்பானா, பரதேசி நாய். அந்த பாப்பா சொல்ற நேரத்துலதான் நான் ஒண்ணு சேர்ந்து யோசிச்சு பாருங்க. ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் ஒண்ணுதான், அதையும் நேரத்தை குறிச்சு வச்சுட்டு இந்த நேரத்துலதான் ஒண்ணு சேர்க்கணும் பாப்பா கொடுத்த வச்சுக்கிட்டு நம்மளுடைய நம்ம எப்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறது வரைக்கும் அவன் குறிச்ச நேரத்துலதான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? அது நான் லட்சத்துல கடன் வாங்கிட்டு கல்யாணத்தை போட்டு உட்காந்துருப்பேன், இவரு குறிச்ச நேரத்துலதான் அந்த ரொம்ப அசிங்கமா நம்ம சொல்றதுக்கே எவ்வளவு நாக்கு இல்லைங்களா, என்னால ஓப்பனா பேச முடியல. ஆனா அதை செய்யறாங்க, இது பிராக்டிக்கலா நடந்துட்டு இருக்குல்ல. நான் பேசுறதே உங்களுக்கு ஆபாசமா தோணுச்சுனாங்க, அதை பிராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப இதுக்கு பின்னாடி யாருக்கு? அப்ப எல்லாத்துலயுமே இந்த பாப்பா இருக்கான் பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணணும்னாக்கா இவனுக்கு நீயே கடன் வாங்க போற, இல்ல பாப்பார பண்ண கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்க போறான் நமக்கு, இல்ல அவன் போய் பத்திரிகை கொடுக்க போறானா, சொந்தக்காரரை கொண்டு வர போறானா, எதுவுமே இல்லை. இதுல துளியுமே சம்பந்தம் கிடையாது. அவன் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுத்து அந்த நேரத்துலதான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவன் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுத்து அந்த நேரத்துலதான் நான் இணை சேரணும். இந்த காலமாடு போட்டு போவாங்க ஊர்ல, நான் பசுமாடு ஒரு நாளாச்சுனாக்கா அது காலைக்கு தெரியும், போனாக்கா காலை தூக்கி போட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இது 10:32க்கு 11:33க்கு அப்ப இவன் குடிக்கிற நேரம் தான் எல்லாம். நான் ஏன் இவ்வளவு விரிவா பேசிட்டு இருந்தாக்கா, இந்த சுஜித் அப்படிங்கிற ஒருவனால மட்டும் கிடையாது. அவன் எதற்காக கொலை செஞ்சானா அதற்கு பின்னாடி மனதர்மம் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பாப்பானுடைய அடிமையாகத்தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நீ அவன்கிட்ட போய் நேரம் குறிக்கிற வரைக்கும் நீ அவன்கிட்ட அடிமையாக தான் இருந்துட்டு இருக்க. நீ அவனை வச்சு நிகழ்ச்சி நடத்துற வரைக்கும் நீ அவனுடைய அடிமை. நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கலாம், மீசையை முறுக்கலாம், காலத்தை கொடுத்துக்கலாம், தொடைய தட்டலாம், நீ எது வேணாலும் பண்ணலாம். ஊர்ல இருந்து 10 ஆணவ படுகொலை பண்ணிட்டு நீ கெம்பா மீசையை முறுக்கிட்டு உன் பொண்ணுடைய விழாவுக்கு நீ அங்கேயிருந்து வரும்பொழுது உன்னுடைய சாதி சனங்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டு கொண்டாடலாம். ஆனால் நீ ஒரு பாப்பாவுடைய அடிமைங்கிறது மறந்துடாது. இது எங்க சொல்ல வரனாக்கா, இந்த மனு தர்மத்துலதான் இந்த கோட்ஸே இருக்கு. இது அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை. இது எங்க சொல்லுது? இந்த ஜாதிங்கிற மனநிலையிலேருந்து அந்த சுஜித்துக்கிற பையன் அவன் குடும்பமும் காலி ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வேலை போச்சு, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, இவனும் உள்ள போயிடுவான். கொலை பண்ணா பார்த்தீங்களா, அந்த குடும்பமும் காலி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமா 2 குடும்பத்தை மட்டும் காலி பண்ணல. இவனுடைய வேலை எங்க கூடாது பண்ணிட்டாக்கா 2 சமூகங்களுடைய ஒரு பதக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. திருநெல்வேலி சாதாரண ஊர்ல எல்லாருக்குமே தெரியும், அங்க 2 சமூகங்களுக்கிடையே எப்போதும் ஒரு பதக்கம் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த 2 சமூகங்கள் தான் இப்ப உள்ள இருக்கு. அந்த பையன் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனாகவும் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அது. இந்த பொண்ணு வந்து அங்க உள்ள பெரும்பான்மையாக உள்ள ஒரு பட்டியல் சமூகம். ஸோ ஜாதி சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா, அந்த அப்பா வந்து தான் சார்ந்த நீ உன் ஜாதி தன்மை காமிச்சிடல, இப்போ நான் என்னுடைய சாதி ஆட்களை திரட்டுகிறேன்னு அந்த அப்பா பொதுவெளியில பேட்டி கொடுக்குறாரு. யார் பாதிக்கப்பட்ட இறந்து போன கவினுடைய அப்பா பேட்டி கொடுக்குறாரு, நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. நான் இந்த சமூகம் இப்போ அவன் வயிற்ற காமிச்சிட்டான்ல, இப்ப என் வீட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க, என் சமூகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் என்கிட்ட பேசிட்டாங்க, இப்ப நாங்க ஒன்று திரட்டுறோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த தனி மனிதனா இவங்க செஞ்ச இந்த வேலை இருக்குல்ல, இந்த ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே பதட்டத்துக்கு உண்டாக்கி, இது எப்ப வேணாலும் ஜாதி கலவரமாக மாறணும். திரும்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரைக்கும் இது கொண்டு போகணும். இப்போ அவன் செஞ்ச வேலை இருக்குல்ல, இது அரசியலமைப்பு சட்டம் இது சரின்னு சொல்லல, இது தவறுன்னு சொல்லுது. அப்ப எது சரின்னு சொல்லியிருக்கோம்? ஏன்னாக்கா அவன் பண்ணியிருக்கான்னாக்கா அவன் சரின்னு நினைச்சதான பண்ணியிருக்காத. யாரோ இது வந்து இது தப்புடா, இதற்கு அவனை நீ கொலை செஞ்சாலும் அது அவனுக்கு கொடுக்குற தண்டனை, அது அவனுக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது அவன் கொலை செய்யறதா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க மட்டும் தெரிஞ்சிருக்காங்க. இது எதுவும் இல்லை, மனு தர்மத்துல எழுதியிருக்கு. அதாவது ஒரு உயர் சாதியில் சாதி அடுக்குல மேல் சாதியில் உள்ள ஒரு பெண், அதற்கு கீழ் சாதி என்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற சாதியில உள்ள ஒரு ஆணை அவங்க வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அல்லது அவங்க ஒன்று சேர்றாங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது குற்றச்செயல். அந்த குற்றச்செயலுக்கு தண்டனை என்னன்னு மனு தர்மத்தில் எழுதியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி மனு தர்மம் தான் இங்க ஆட்சி செய்தது. ஸோ மனு தர்மத்தில் இருக்கிற சட்டத்தின்படி தான் இங்க ரூல் பண்ணாங்க. அது ராஜராஜ சோழனாக இருக்கணும், ராஜேந்திர சோழனாக இருக்கணும், கவர்மெண்ட் கூட இப்போ விழா எடுத்தாங்க. அந்த ராஜேந்திர சோழன் வரைக்குமே அப்படித்தான். இவங்க எல்லாருமே மனுநீதியின் படி தான் ஆட்சி செஞ்சவங்க. அப்ப அந்த மனுநீதியில இப்படி ஒரு காதலோ அல்லது கல்யாணமோ நடைபெறுது என்றால் அந்த உயர் சாதியில் உள்ளவர்கள் அந்த அதுக்கு கீழே உள்ள படிநிலையில உள்ள சாதியில உள்ள அந்த பையனை, குறிப்பிட்ட பையனை கொலை செய்யலாம். இது தவறு கிடையாது, அதுதான் தவறு, அவன் காதலித்ததுதான் தவறு, அந்த தவறுக்கான தண்டனை இது அப்படின்னு எழுதிருக்கு. இது சட்டமா ஆக்கியிருந்தாரு.
இதுதான் இன்னைய வரைக்கும் இந்த பிசி எம்பிசில உள்ள அல்லது மற்ற பட்டியல் சமூகத்திலுமே நடைபெறுது. பட்டியல் சமூகத்திலே கீழே மேல சொல்றது அடுக்குகள்ல இந்த ஆணவ படுகொலை நடைபெறுது. அப்ப இது மேலே கீழே இருந்த படிநிலையில் இருக்கிற பொழுது இது குற்றச்செயல், இந்த காதலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாக்கா அதற்கு தண்டனையாக இந்த கொலையை நாம் தரலாம் என்பது மனு தர்மம் சொல்கிறது. அப்ப இந்த மனு தர்மத்தின்படிதான் இன்னைக்கு சுஜித்துங்கிற பையன் மனு தர்மத்தெல்லாம் படிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு மனுநீதினா என்ன, மனு தர்மம்னா என்ன, சனாதனம்னா என்ன, ஒரு இளம் உனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆனா இது காலங்காலமாக தலைமுறையாக கடத்தப்பட்டு இன்னைக்கு எதுவுமே தெரியாத 23 வயசு சுஜித்தினுடைய மனதுக்குள்ள இந்த கொலை செய்யற அளவுக்கு அவங்கள எப்படி போய் சேர்ந்துச்சு. இந்த மனு தர்மம் கொண்டு போய் சேர்த்தது. ஏங்க வேற ஆகுனா கருத்து போட்டு எதுக்கு எடுத்தாலும் மனு தர்மம் பாப்பான்னு கலக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி பெருமைன்னு ஒரு புக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல காஸ்ட் ப்ரைட் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. தமிழ்ல சாதி பெருமை. மூத்த பத்திரிகையாளர் ஃப்ரண்ட்லைன் ஆசிரியராக இருந்த எடிட்டராக இருந்த தொடர் விஜயசங்கர் அவர்கள் தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. தயவு செய்து அந்த புத்தகத்தை படிக்கிறீங்களோ இல்லையோ வாங்கி தயவு செஞ்சு வீட்லயாவது ஒரு காப்பி வச்சுக்கணும். தமிழ்ல இருக்கு. அதுல ஒரே ஒரு சாம்பிள் பிட்டை மட்டும் நான் போடுறேன். அதாவது நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போடுது. அந்த வழக்கு என்னன்னாக்கா 25 வருடமாக திருமணம் பண்ணி இணைந்து வாழ்ந்த ஒரு ஜோடி 25 வருஷமா வாழ்ந்துருக்காங்க. இப்ப அந்த அம்மா வழக்கு எடுக்கும் போது நீதிமன்றத்துக்கு எனக்கு வாழ விருப்பம் இல்லை, அதனால டிவோர்ஸ் கொடுத்துருங்க, பிளஸ் ஜீவனாம்சம் கொடுத்துருங்க. 25 வருஷம்னாக்கா குழந்தைங்க அதெல்லாம் பெரிய பிள்ளைங்களா வளர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேல குழந்தைங்கலாம் இருக்கு, 22 வயசுல. அப்படியாக அந்த அம்மா வந்து 2 பேருக்கு செட் ஆகல அப்படின்னு நீதிமன்றத்தை நோக்கி போகுது. கல்யாணம் திருமணமாக 25 வருடங்கள் இணைந்து வாழ்ந்த அந்த தம்பதி போனோடனே அந்த நீதிபதி சொல்றாரு, இல்லைன்னாக்கா என்னன்னு கேட்கிறாரு. இந்த திருமணமே முதல்ல சட்டப்படி தவறானது, இந்த சட்டப்படி செல்லாது இந்த திருமணம் சொல்றாரு. நீங்கள் செய்து கொண்டது திருமணமே அல்ல, அது ஒரு டிராமா. சட்டப்படி செல்லாது, திருமணமே செல்லாது, அப்புறம் எப்படி டிவோர்ஸ் தர முடியும், அப்புறம் எப்படி நீ ஜீவனாம்சம் வாங்க நீதிபதி சொல்றாரு. ஒரு நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, அவங்க கல்யாணம் பண்ணதுக்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது. இப்ப கல்யாணமே ஆகலன்னு யாரு சொல்லணும்? இல்லைங்க கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னாக்கா அந்த புருஷங்காரன் வந்து சொல்லணும், ஏங்க நம்ம போய் சொல்லுங்க, ஊருக்குள்ள இதே வேலையா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணல ஊருக்குள்ள அந்த மாதிரி ஏமாத்திட்டு ஒருவேளை லாஜிக்கா அவன் வந்து அவருமே அதை சொல்லல, அவர் ஆப்போசிட் நினைக்கிறாரு, அவர் கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டு இருக்காரு, 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்ததை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அம்மா ஒத்துக்கிச்சு, அந்த புருஷங்காரனும் ஒத்துக்கிட்டாப்ல. அப்ப இந்த நீதிபதி மட்டும் இந்த கல்யாணம் செல்லாது, சட்டப்படி தவறான கல்யாணம், சட்டப்படி செல்லாது, இது வந்து டிவோர்ஸ் எதுக்குமே ஒருத்தர் நீங்க கடைசி போக இது கல்யாணமே கிடையாது. ஏன் சொல்றாப்புனாக்கா அதுக்கு மேற்கோள் காமிக்கிறாப்புல, அதாவது இந்து மத சட்டப்படி இந்த திருமணம் செல்லாது, திருமணம் நடந்ததே செல்லாது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இந்து மத தர்மப்படியாக செல்லாது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்து மதம் என்றால் மனு தர்மத்தை ஃபாலோ பண்றதா இந்து மதம். அப்ப மனு தர்மம் என்ன சொல்றதுனாக்கா, அந்த டிவோர்ஸ் கட்டு போனாங்கல்ல அந்த லேடி பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க ஒரு சூத்திர பையனை, நம்மள மாதிரி ஒரு சூத்திர பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்பதான் 25 வருஷம் இணைஞ்சு வாழ்றாங்க, அப்புறம் பிடிக்கல நீச்சலா பிடிக்கிறாங்க. இதுதான் அந்த கோர்ட்டுக்கு போன கேஸ். இப்போ அவர் சொல்றாரு, மனு தர்மம் என்ன தெரியுமா சொல்றது அப்படின்னு நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்றது, மன்னிக்கணும் அவர் பேர் ஜிஆர் சுவாமிநாதன், அவர் பேரு ஏதோ ஒண்ணு ஜிஆர் சுவாமிநாதன் ஃபுல் உலக பேரு ஏதோ ஒரு சுவாமிநாதன் வச்சுக்க, ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் அவர் சொல்றாரு, மனு தர்மம் என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றதுன்னா, அதாவது பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் சூத்திர சமூகத்தில் பிறந்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் இது இந்து மத சட்டப்படி திருமணமே கிடையாது, இது செல்லாது, இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்று மனு தர்மம் சொல்கிறது. மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்து மதம் இயங்குகிறது. இந்து மத சட்டத்தின்படி இந்த திருமணமே நடக்கல, நீளமா வந்து டிவோர்ஸ் கிளம்பி போமா அப்படின்னு போப்போம் பஞ்சாயத்துக்களை வடிவேல் சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இது திருமணமே கிடையாது என்று இது தீர்ப்புங்க, நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இது சாதி பெருமை என்கிற புத்தகத்துல இது டீட்டெயிலா ப்ரூஃபோட போட்டிருக்காங்க. இதுதான் அந்த சாதி பெருமை என்கிற புத்தகம். என்னென்ன வழக்குகள்ல இந்த மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் மேற்கோள் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா அதை எழுதிட்டு ஒட்டுமொத்தமா ரொம்ப அருமையான புத்தகம். எனக்கா இப்ப இருக்கிற 2K கேட்டோம்னாக்கா எல்லாம் யாரு குரு ஜாதி பாக்குறா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாம் எங்கிருந்து வந்தோம், எப்படி ஒடுக்கப்பட்டோம், எப்படி ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் சாட்டையால அடிச்சாதான் நம்ம அடிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அல்லது சிரட்டைய கழுத்துல தொங்க விட்டாதான் அடிமை, அல்லது புட்டத்துக்கு பின்னாடி அந்த விளக்கமத்தை தொங்க விட்டு நடக்க விட்டாதான் அடிமைங்க
அப்புறம் சாக்கு பையில அப்படி கட்டி கொடுப்பாங்க. அப்படி இருந்தாதாங்க அடிமை. அப்படி இல்லையே. நான் அந்த கார்கோ பேண்ட் போடுறேன், ஷர்ட் போடுறேன், எனக்கு பிடிச்ச ஜீன் போடுறேன், டிஷர்ட் போடுறேன், கூலிங் கிளாஸ் போடுறேன், நாடா கிளாஸ் போடுறேன், எனக்கு ஒண்ணும் இல்லைங்களே. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இப்பெல்லாம் யாரும் இப்போ ஜாதி பார்க்குறா அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப அந்த புக்கை கொடுத்த தம்பி இதை கொஞ்சம் படிங்க, இதுல இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு, இது ஆதாரத்தோட போட்டிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லுது நம்மளோட உச்சபட்ச நம்பிக்கை என்ன? நீதிமன்றம் தான் நம்மளோட உச்சபட்ச நம்பிக்கை. அந்த உச்சபட்ச நம்பிக்கையில உள்ள அந்த உச்ச நீதிமன்றத்துல இருக்கிற அந்த தலைமை நீதிபதி, அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனாக்கா, சனாதனத்தை கோட் பண்ணி, மனு தர்மத்தை கோட் பண்ணி, இந்து மதத்தை வந்து இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்னா, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அப்ப அந்த குழந்தைகள் யாரு? வேற இல்லீகல் சைல்டு, அதாவது கள்ள உறவில் பிறந்த குழந்தைகள். இது இன்னமும் பெரியார் பாஷையில சொல்லணும்னாக்கா சொல்லிடுவேன், அது ரொம்ப பெரியாரா தான் சொல்லிடுவாரு. நாம சொன்னோம்னாக்கா என்னன்னாக்கா நம்ம தோழர்களே ஒரு நாளைக்கு நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுவாங்க என்கிற காரணத்தினால் அதை உங்க கையிலே விட்டுறாரு. சூத்திரம் என்பதற்கு என்ன தமிழ்ல பெரியார் சொல்லுவாரோ அந்த குழந்தை அதுதான் சொல்றாரு. அதாவது ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த குழந்தை, கள்ள உறவில் பிறந்த குழந்தை, இல்லீகல் சைல்டு என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. 25 வருஷம் சேர்ந்து லவ் பண்ணி திருமணம் செய்துவாங்க தம்பதிகள். இது சாதி பெருமைகள் புத்தகத்தில் இருக்கு. அப்ப இந்த மனு தர்மத்தின்படிதான் ஒட்டுமொத்தமாக இன்னமும் இருக்குது பல தீர்ப்புகள்ல. ஏன் இப்ப சமீபத்தில் கூட நம்ம அந்த சுமந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு பைத்தியம் ஒன்று பேசிட்டு இருக்கு இந்த டிபேட்லாம் வந்து, அதாவது மிதி வாங்குறதுக்குன்னா அளவெடுத்து செஞ்ச பீஸ். நீங்க இப்ப அடிக்கிறதுனாக்கா குறி வச்சு அடிப்போம் இல்லைங்களா? குறி வச்சு அடிப்போம், பஞ்ச் பண்ண போறோம் அல்லது கல் எடுத்து குறி வச்சு. நீ குறியெல்லாம் வைக்கவே இல்லை, சும்மா அப்படி சுத்தினாக்கா அதுவா வந்து கட்டத்துல வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் டிபேட்ல. அப்படியே நீங்க அடிக்கிறது கண்ணை முடிஞ்சு சுத்தினாக்கா அது மேல காய தானா பற்றும். அப்படியே அடிக்கிறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச பீஸ். அவங்களுடைய மனைவி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்காங்க. அவங்களும் தீர்ப்பு எழுதும் பொழுது இது போன்று மனு தர்மங்களை கோட் பண்ணி இன்னமும் தீர்ப்புகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் மனு தர்மத்தை கோட் பண்ணி தீர்ப்புகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனாலதான் பெரியார் சொன்னாரு, பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக இருக்கும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு என்று சொன்னார். இதை எங்க சொன்னார்னா, ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது கருத்தரங்கத்திலேயோ அல்லது பொதுவெளியிலேயோ அல்லது விடுதலையிலேயோ அப்படி எங்கேயும் சொல்லதை எழுதுங்க. நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி கிட்ட ஒரு பார்ப்பனர் நீதிபதி கிட்ட அறிக்கையை தலைமை எழுதி சப்மிட் பண்றாங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. அதனால இன்னமும் அதனாலதான் சொல்றாங்க மனு தர்மம் இருக்கு இல்லைங்களா, இதுலதான் இருக்கு. நீ அவனை இப்படி லவ் பண்ணாக்கா அது தவறு, இதற்கான இது குற்றம், இதற்கான தண்டனை அவனை கொலை செய்வது என்பது. அப்ப இந்த கொலையை யாரு கேட்கிறாங்கனாக்கா இந்த சமூகம் கேட்குது. இந்த மனு தர்மம் அவனுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துக்கிற விஷயம் இது. அப்ப இந்த கொலையை யாரு கேட்கிறாங்க? உசுறு, இந்த கவினுடைய உசுரை யாரு கேட்டிருப்பா? அவங்க அப்பா அம்மாவா? எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா அம்மா இல்லை. மேலோட்டமா பார்க்கும் பொழுது அவங்க அப்பா அம்மாவை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு திட்டமிடல். ஆனா நீங்க அடுத்த லேயருக்குள்ள போய் பார்க்கலாம், இந்த ஜாதிங்கிறது ஒட்டுமொத்தமான சமூகத்துல இருந்து எப்படி எடுக்கிறதுங்கிறது தாட்டுக்குள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கிற விடை கிடைக்கும். அப்ப இந்த உசுறு கவிங்கிற அந்த உயிர் பலியை யாரு கேட்டா? இந்த கவிங்கிற அந்த உயிர் பலியை இந்த சமூகம் கேட்குது. அவங்க வாழ்ற சமூகம் இருக்கிற இந்த சமூகம் தான் அந்த குடும்பத்திடமிருந்து இந்த கவின் என்கிற உயிரை இந்த சமூகத்துக்கு நீ தர வேண்டும். அப்படி நீ தந்தால்தான் நீ சுயமரியாதை, நீ வந்து ஒரு மரியாதை உள்ள நபராக நாங்கள் உங்களை நடத்துவோம். நீ அந்த உசுரை எனக்கு தந்தாதான் நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன் நாளைக்கு. நீ அந்த உசுரை எனக்கு தந்தாதான் நான் வந்து நாளை பொண்ணு உங்களோட உட்காந்து பேசுவேன். நீ இந்த உசுரை தந்தாதான் நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நான் உன்னை கூப்பிடுவேன். நீ இந்த உசுரை தந்தாதான் உன்னை நான் வந்து மனுஷனாவே மதிப்பேன் என்று இந்த சமூகம் கேட்கிறது. அப்ப ஒட்டுமொத்தமா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு ஜாதியால் பின்னப்பட்ட ஒரு சமூகம். இது சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பஞ்ச் நடக்கும் ஞாபகம் வரும். அதாவது ஜாதிதான் சமூகம் என்றால் ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க, உண்மையிலேயே தெரியலையா? இல்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் சீமான் பரவட்டும். அப்ப இது யாரு, இந்த கோட் யார் சொன்னா? ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் யார் சொன்னாங்க? அம்பேத்கர் சொன்னார் இல்லைங்களா? ஞாபகம் வச்சிருக்கீங்க கரெக்டா? எல்லாம் தப்பு, எல்லாருக்கும் தப்பு. உங்களுக்கு ஒரு மார்க் மைனஸ். இது சொன்னது பழனி பாரதியார். பல பேர் அம்பேத்கர் போட்டோ போட்டு இது நிறைய பேர் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அம்பேத்கர் போட்டோ போட்டு தான் வரும். ஆக்சுவலா அம்பேத்கர் சொல்லல. ஏன்னாக்கா ஒருபோதும் அம்பேத்கர் வந்து விஷம் பரவட்டும் ஸ்டேட்மெண்ட்டை பேச மாட்டாரு. ஸோ சமூகத்துல வந்து இந்த விஷம் பரவட்டும், இந்த காலியாகட்டும் அப்படின்னா ஒருபோதும் அந்த சிந்தனை கொண்டவர் கிடையாது அம்பேத்கர்.
இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது பழனி பாரதி அவர்கள், ஒரு கவிஞர், அவருடைய கவிதை தொகுப்புல இந்த வரிகள் வந்திருக்கு. அதனால வேற யாராவது பேசினாங்க அம்பேத்கர் சொன்னாங்கன்னாக்கா அம்பேத்கர் மீது நமக்கு மரியாதை உண்டு. எனக்கு அப்ப சொன்னோம்னு சொன்னா நாளைக்கு ஒரு தலையங்கத்தை எழுதிடுவாங்க. ஒரு தலித் விரோதி மைனர் நாளைக்கு ஒரு தலையங்கத்தை உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதனால எனக்கு இது ஃபேக்டாக சொல்லுவாங்க பழனி பாரதி சொல்லுது. அப்ப ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷம். அப்ப இந்த சமூகமே ஜாதியினால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த கவிங்கிற அந்த உசுரை இவங்க எடுக்காம இருந்திருந்தா, இந்த சமூகத்துக்கு அவங்க படைக்காம இருந்திருந்தா என்ன இருக்குனாக்கா, நாளைக்கு அந்த பையன் அந்த கொலை செஞ்ச பையன் இருக்காங்க, அவன் அவங்க அப்பா அவங்க அம்மா நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த சாதிகாரங்க சேர்ந்துக்கிட்டு சொந்தக்காரங்க சேர்ந்துக்கிட்டு அந்த கவினுடைய ஜாதியின் பெயரை சொல்லி இவங்களை கிண்டல் கேலி செய்வது, இவங்களை மட்டம் கட்டுவது, அப்புறம் இந்த ஜாடை பேசுவது, இந்த மாதிரி அதிகமாக. அப்ப என்ன மனநிலை ஆகினாக்க இந்த சமூகத்தில் நாம இருக்கிற உணர்வை இந்த சமூகம் அவங்களுக்கு திணிச்சிடும். அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த உசுரை எங்கள்கிட்ட கொடு, அப்பதான் நான் இதெல்லாம் பண்ணாம இருப்பேன் என்று இந்த சமூகம் கேட்குது. ஒவ்வொரு வீட்லயும் அதானே இண்டிவிஜுவலா கேட்டீங்கன்னாக்கா இந்த கொலைக்கு என்ன தண்டனை என்பது அந்த தம்பிக்கும் தெரியும். கொலை செஞ்ச அந்த கொலைகாரனாக இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு தெரியும், சுஜிக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும்ல. கொலை செஞ்சா ஜெயிலுக்குள்ள போடுவாங்க, அப்பா அம்மா வேலை பண்ணி போகும், பொருளாதாரம் போயிடும், 4 பேர் எல்லாம் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கும். கொலைகாரனாக மாறிய உனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு கேட்கிறேன். நீ என்ன முடிஞ்சு பொண்ணு கேட்க, எந்த கொஞ்சம் சரியா கொஞ்சம் சாதிக்காக கொலை பண்ணு சொல்றீங்க. இப்ப சாதிக்காரன் எவனாவது இந்த சுஜித்தை பொண்ணு கொடுக்க முன்னாடி வருவானா? அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் சமையான மாற்றப்பட்டதா ஜாதிக்காக எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கு தெரியுமா? வாடாய ராசாயன் கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸ் போட்டு உனக்கு இந்த என் பொண்ணு கட்டிடா சொல்லுவாங்களா? ஒருத்தர் சொல்லிருப்போம், யாராவது ஒருத்தர் இந்த ஜாதிக்காக நீ கொலை பண்ண. அப்ப ஜாதிக்காரன் எவனாவது நீ இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் எவனாவது பொண்ணு பார்ப்பேன். சரி, ஜாதிக்காரனை விட்டுரு, உன் சொந்தக்காரன் தருவானா? உன் மாமன் உங்க அத்தை தருவாங்களா? உங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பிகள் இருப்பாங்கல்ல, அவங்க யாராவது உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? அப்ப அல்லது உங்க அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்களா, அவங்களை பொண்ணு கொடுப்பாங்க, நம்பி பொண்ணு கொடுப்பாங்களா? ஒரு கொலைகாரனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அப்படி எதுக்காக கொலை பண்ண? அப்ப ஜாதிதான் சமூகம். அதான் இப்ப இதெல்லாம் நடக்கும். அப்ப இதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்காம இருக்கணும்னா கவின் என்கிற ஒரு உயிரை இந்த ஜாதிய சமூகத்திற்கு படைச்சிட்டு போ அப்படின்னு ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு நீட். அந்த சமூகம் தான் இந்த கொலையை கேட்குது. ஏதோ ஒரு பையன் பண்ணிட்டான், அவங்க தூக்கில போட்டாங்க, நாளை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஜாதியற்ற மண்ணாக மாறிவிடும், எல்லாரும் ஜாதியை மறந்து கைகோத்து ஆடி பாடி கூடி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் நாமெல்லாம் அந்த ஒருவனை நோக்கியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமாக சரியாவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். அப்ப இதுல என்னன்னாக்க குறிப்பா பிசி எம்பிசி சமூகத்துல உள்ள அந்த ஜாதியில உள்ள நபர்கள் ஜாதி மறுப்பு செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு ஜனநாயக சக்தியாக, ஒரு பெரியாரிஸ்டா, அம்பேத்கரிஸ்டா, கம்யூனிஸ்டா, ஒரு ஜாதிய மனநிலைக்கு மனோபாவத்துக்கு எதிராக, அந்த தீண்டாமைக்கு எதிராக யாரெல்லாம் அந்த மனநிலையிலிருந்து வெளியில வந்தாங்களோ அவங்க முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது அவங்க தான் முதல்ல பேசணும் வெளியில. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னாக்க இந்த சமூகத்துல ஒரு பிசி சமூகத்தை சார்ந்தவர் இந்த கொலையை செய்யறாரு, அல்லது எம்பிசி சமூகத்தை சார்ந்தவர் இந்த கொலையில ஈடுபடுறாரு, ஜாதியின் பெயரை வச்சுதான் அந்த கொலையை செய்யறான் அப்படின்னாக்கா, நான் தெரியாமலாம் அந்த ஜாதியில பிறந்துட்டோம்னாக்கா நானும் அந்த கொலைகாரனாக அந்த குற்றவாளி கூண்டு நானும் ஏற்றப்படுகிறேன். நான் அதுக்கு எதிரானவன். ஆனா அந்த குற்றவாளி கூண்டுல சுஜித்துக்கு பதிலாக நானும் நிற்கிறேன். ஏன்னாக்கா நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவன். இது நான் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நாங்கள் ஜாதி பெருமையை சொல்றதுக்காக அந்த மண்ணாங்கட்டுக்காக அல்ல. என்னை போன்று நிறைய பேர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஜாதிய மனப்போக்கில் வெளில வருவாங்களா, அவன் நான் கூப்பிடுறேன், இங்க வா நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு அவன் நான் கூப்பிடணும். அப்ப அவன் எங்க போகணும் முதல்ல வெளில வரும்பொழுது அவனுக்குள்ள எங்க போய் நிற்கிறது தெரியாது. அவனுக்கு நீ இங்க வா, இடம் இருக்குவான்னு நான் சொன்னோடனே அவன் இங்க வருவான். அப்ப நாமெல்லாம் பேசாம இருந்தோம்னாக்கா இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம், அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த பட்டியல் சமூகம் என்ன வச்சுருவாங்கனாக்கா இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம்னாலே இப்படிதான் இருப்பாங்க, அல்லது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இவங்க இப்படிதான் காட்டு மிராண்டிகளாக கொடூரங்களாக இருக்கிறார்கள், இவர்கள் தான் இந்த கொலைகளை செய்வது, இவர்களுக்கு துணியும் இஞ்சியும் பிஞ்சியும் அறிவு கிடையாது என்று மனநிலை வந்துடும். அப்ப எந்த ஒரு பிசில இருந்து எம்பிசில இருந்து ஜாதிய மனநிலையில இருந்து வெளியில வர ஒருத்தவங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க ஈஸியா அணுகிறதுங்கிற சூழல் இல்லாம போயிடும். எல்லாருமே சஸ்பெக்ட் எவரிபடிங்கிறது மாதிரி எல்லாருமே நீயே அப்படித்தான் இருப்ப அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. அப்ப இல்லாம இருக்கணும்னாக்கா நீ முதல்ல பிசில இருந்து ஜாதிய மனநிலையில வெளியில வந்த ஒரு ஜனநாயகத்துக்கு இந்த மாதிரி ஜாதி ஆணவ கொடுக்குறீங்க ஒடுக்குமுறை நடக்கும் பொழுது அதுக்கு எதிராக முதல்ல நீங்க குரல் கொடுக்கணும். நீங்க அமைதியா இருக்கிறது பெரிய ஆபத்து.
நீங்க வந்து பேசுங்க. இன்னைக்கு வந்து நீதிபதியாக இருக்கக்கூடிய அவரே வந்து பேசுறாருல, என்ன பேசுறாரு? வாங்க ஜிஆர் சுவாமிநாதன் ஜாதிய மனநிலையில் நான் வந்து தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாரு. அப்ப ஒருவேளை இன்னும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு மேடை ஓம் சக்தி ட்ரஸ்டோ ஏதோ ஒண்ணு இந்த கூட்டம் அதுல வந்து தாங்க பேசுறாங்க. மேடை யாரு? மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து பேசுறாரு. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாதிரி என் வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னாரு, ரொம்ப கண்டிதங்க மூலியமா நின்னாரு ஒரு நாள். அப்புறம் நான் போய் பார்த்துட்டு உள்ள வாங்க கூப்பிட்டேன் அப்படின்னு அவருடைய பாலியல் கொடுத்தாரு. அப்புறம் உள்ள வந்து கூப்பிட்டேன். அப்புறம் உட்காந்தாரு, மாமா வந்து உட்காந்தாரு. உட்காந்து என்ன மாமான்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிறதா சொன்னாரு, அவருக்கு வந்து 18 மாதங்கள் கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுத்தாச்சு. 18 மாதங்கள் 1.5 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இப்ப மேல்முறையீடுக்கு போறாங்க. அதனால இந்த கேஸ் உடைக்கணும். 18 மாசம் 1.5 வருஷம் அப்படி என்ன தவறு செஞ்சு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் தவறு செஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவன் என்ன செஞ்சான் ஏது செஞ்சாங்கன்னு விசாரிக்கல. அவன் என்ன செஞ்சானே தெரியாது, குற்றம் என்னங்கிறதே தெரியாது அவனுக்கு. ஆனா 18 மாசம் கன்விஷன் கொடுத்தாச்சுன்னு சொன்ன உடனே அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே இவர் செஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு நம்பிட்டாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, அதாவது அவரு இந்த பஞ்சகஜ வேட்டிக்கிட்டு இருந்தாரு, அப்புறம் குடுமி வச்சிருந்தாருல்ல. அதனால சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய யாருமே தவறு செய்துட்டு வாய்ப்பே இருக்கு அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. ஒரு முன்முடிவாக ஒரு வழக்கை எப்படியோ ஒரு அணுகிறார். வழக்குரைஞரா நான் ஆஜராகணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப பஞ்சகஜ வேட்டி கட்டவன் குடுமி வச்சிருக்கிறவன் தவறே செய்ய மாட்டான் அப்படின்னாக்கா, அந்த காஞ்சிபுரத்துல கருவறைக்குள்ள ஒருத்தவன் கசம்சா பண்ணான், அவன் யாருப்பா? அவன் பஞ்சகஜ வேட்டி கட்டிண்டியாதானே அந்த வேலையை பண்ணாரு. எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. பஞ்சகஜ வேட்டியோட தான் அந்த வேலையை பண்ணான். அந்த பூஜை ரூமுக்குள்ள ஒருத்தன் பூஜை பண்ணான், அவங்க பிஜேபி ராகவன். அவர் பஞ்சகஜ வேட்டி கட்ட மாட்டாரா? அவரு இல்ல அவர் பாப்பானே இல்லைன்னு சொல்லுவீங்களா? காந்தியை கொண்ட கோட்ஸே யாருப்பா? சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி என்கிற ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த கோட்ஸே யாரு? பஞ்சகஜ வேட்டிய குடுமி வச்ச பாப்பான் நினைப்பா அவரு? சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ப்பனர் தானே அவரு? சாவர்கர் யாரு? அதே காந்தியினுடைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாவர்கர் யாரு? யாரு சாவர்கர்? நீங்க தேடி பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்த பயணம் வந்து அட்டகாசம் இல்லாம அட்டுழியம் பண்ணாம இருக்கானுங்க. அப்படியே நீங்க வடக்கு போய் பாத்தீங்கன்னாக்கா பூரா ரவுடி பயணம், பூரா கொலைகாரனும் கொள்ளக்காரன், பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவன் முழுக்க பூரா பயணம் சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பஞ்சகஜ வேட்டிக்கு குடுமி வைத்தவர்கள் தான் இருக்காங்க. பாண்டேன்னு ஒரு பரதேசி பையங்க தன்னுடைய சொந்த மகளை வீட்டுல ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு பாலியல் வன்கொடுமை 5 வருஷத்துக்கு மேல பண்ணிருக்கான். பாண்டேங்கிற ஒரு பரதேசி நாய். நான் சொல்றது இங்க அவரோட பாண்டே கிடையாது. நான் சொல்றது அங்க அவருடைய பெயர் பாண்டே, அவருடைய பெயரும் பாண்டே. அவர் இது நியூஸா வந்திருக்கு, செய்தியாக வந்திருக்கிறது. இது ஏதோ நம்ம இட்டுக்கிட்டுலாம் சொல்லல. அப்ப அவன் பஞ்சகஜ வேட்டி கிட்டே குடுமி வச்ச அதே சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க தானே. நம்மளால லிஸ்ட் போட முடியும், பெருசா லிஸ்ட் போட முடியும். சித்ரா லட்சுமணன் ஒருத்தவங்க பொருளாதார குற்றம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பல லட்சம் கோடிகள் தான் இழப்பு. இந்தியாவுடைய பொருளாதாரம் சரிந்து போகக்கூடிய வாய்ப்பு அந்த அம்மா பண்ண குற்றம். அவ்வளவு கோடிகள்லாம் அந்த அம்மா ஆட்டை கொடுத்துச்சு. அந்த அம்மா யாரு? பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த. இன்னும் எவ்வளவு வேணும் உனக்கு? இந்த அதே காஞ்சிபுரத்துல கோயிலுக்குள்ள சங்கரராமனை வெட்டி கொண்டது யாரு? பஞ்சகஜம் வேட்டி கட்டிய குடிமை வைத்த அதே பார்ப்பனப்பா வெட்டி கொண்டாரு. அதற்கு தானப்பா அந்த ஜெயலலிதா என்கிற முன்னாள் முதல்வர் அந்த பெரியவாவை பிடிச்சி உள்ள போட்டுச்சு. கொலை செஞ்சது நீதாண்டான்னு சொல்லி அதெல்லாம் உள்ள போட்டுச்சு. அதே காஞ்சி சங்கராச்சாரிய மடத்துல அனுராதா என்கிற ஒரு பெண் எழுத்தாளர், அந்த பெண் எழுத்தாளர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அந்த காஞ்சி மடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய வழக்கம் உடையவர். அப்ப போயிட்டு வரும்போது என்ன பண்ணிருக்காரு நம்மால்? ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட ஒரு அப்ரோச் போட்டுருக்காரு. அதாவது பாலியல் சிந்தல் பண்ணிருக்காரு. அப்ரோச்சிங் கூட அதிகமான ஒரு டீசென்டான வார்த்தையா இருக்கு. அந்த ஆள் கையை பிடிச்சி விட்டான். அந்த அம்மா கையை பிடிச்சி விட்டான்ல. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் ஒரு தடவை இல்ல கொஞ்சம் பண்ணாரு, நான் ஒதுங்கினேன். ஆனா கை பிடிச்சி விட்டுலாம் கையை பிடிச்சி விட்டாங்க. இப்ப அந்த அம்மா வீட்டு டீனர்ஸ்ல இருக்கு. அந்த அம்மா வீட்டுக்கு அவன் ஆள் அனுப்புறான். யார்? இந்த காஞ்சி சங்கராச்சாரிய இருக்கான் பாருங்க, அங்கிருந்து ஆள் அனுப்புறான். ஆள் அனுப்பி மிரட்டுறான். அம்மா நீ வெளியில சொன்னீங்கன்னாக்கா உன்னைய கார் விட்டு எடுத்து போயிடுவோம், லாரி விட்டு எடுத்து போயிடுவோம், என்னுடைய பவர் தெரியுமா உனக்கு? பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்தாக்கா என்னை பார்க்காம போக மாட்டாங்க. நான் வந்து ஒரு பவர் செக்டார், ஒரு பவர் ஹப்பு நான். அப்போ ஒழுங்கு மரியாதையா என்னுடைய ஆசைக்கு நீ வந்து அடிபணியணும் என்று 2 பேரும் அந்த அம்மா பூரா பிரஸ் மீட்ல சொல்லிடுச்சு. இப்ப அப்ப ஒரு பஞ்சகச்ச வேட்டி கட்ட சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய குடிமை வச்சவர் தானே ஆகணும். அப்ப இப்படி இருக்கிறவங்க தவறே பண்ண மாட்டாங்கன்ற முன்முடிவோட நீங்க வழக்க அணுகிருக்கீங்கன்னாக்கா அப்புறம் இதுக்கு பேர் நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல. இப்ப இது ஜாதியை வைத்து
ஒருதலை பட்சமாக செயல்படுவதா இல்லையா என்பதை மக்கள், எனக்கு நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம் தான் முக்கியம். மக்கள் மன்றத்துல விடுற நீங்க பதில் சொல்லுங்க, இல்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இப்பதான் சொன்னேன், நீங்க ஸ்பீக் அவுட் பண்ணுவோம், வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். நீங்க பேசுறனாக்கா நீங்க தான் மிகப்பெரிய குற்றவாளி. சமூகத்துல சுஜித்தை விட பெரிய குற்றவாளி ஆயிடுவோம். நம்ம பேசணும். நம்ம பேசினாதான் நமக்கான ஆதரவு இவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதனாலதான் வாஞ்சிநாதன் தோழருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆதரவு, தமிழ்நாடு முழுக்க ஆதரவு. நிறைய நடிகர்கள் இருந்து, நிறைய வழக்கறிஞர்கள் இருந்து, சமூக செயல்பாட்டாளர்கள், எல்லா கட்சியில இருந்தும், எல்லா அமைப்புகள் இருந்து இன்னைக்கு பாருங்க, திருச்சி முழுக்க ஆட்டோ பின்னாடி எழுதி ஒட்டிட்டாங்க. இந்த போட்டோட சோசியல் மீடியா ஷேர் பண்ணுங்க. எல்லா ஆட்டோட, குறிப்பா விசிகா அமைப்பை சார்ந்த, விசிகா கட்சியை சார்ந்தவங்க ஆட்டோல எல்லாம் பின்னாடி போஸ்ட், இவரு நம்ம தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக, வாஞ்சிநாதன் மொத்த உருவம்னு நினைச்சேடா, அவர் சமூக நீதியின் மொத்த உருவம் தானே போஸ்ட் எடுத்து விட்டாங்க. நீ தொட்டு பாடுறாஜான்னு அடிச்சு விட்டுட்டாங்க. நீ தொட்டுட கூடாது செஞ்சாரோ, தப்பு பண்ணிட்டு செஞ்சாரோ அப்படிங்கிற மாதிரி நீ ஃபீல் பண்றாங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடுமே நீ வந்து சரியான புள்ளிக்கு வந்து நீங்க நின்றுருக்கு. தலைமை நீதிபதியினுடைய அவருடைய அதிகார மமதையில நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னுடைய சமூக நீதி என்கிற தடியை விட்டு இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தெரியும் எங்களுக்கு, உங்களுக்கு தடி என்ன செய்யும் என்பது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா தலைமை நீதிபதியாக இருக்கிறார், அதனால யாரும் வாயை திறக்க மாட்டாங்க, வாயை திறந்தாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு போட்டலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் வச்சிருக்காங்க இல்ல. அந்த நீதிபதியும் ஒரு மனிதர் தான். அப்ப அவரும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப தவறு செஞ்சாக்கா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அவரு வந்து ப்ராப்பரா ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்புறாரு, வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. அப்ப நீங்க தான் அதை பைபாஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து அவர் கிண்டல் கேலி செய்யற மாதிரி, நீ ஒரு போல, நீ வந்து துபாகுரு, நீ பெரிய, நீ அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை, நீ காமெடி பீஸ், இதெல்லாம் நீதிமன்றத்தை பேசிட்டு இருக்காரு. யாரு வழக்கறிஞர், இதெல்லாம் பார்லிமெண்ட் பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, இவர் காமெடி பீஸ்ன்னு ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்குற ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, அதை தமிழ்நாட்டில் உள்ள போராளிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிவாதிகள்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா திரும்ப நம்ம ஒன்று குழுவதற்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக அமைத்து கொடுத்த அந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னாக்கா இதன் மூலமாக பல விஷயம் நம்மளால பேச முடியுது. இன்னைக்கு அவர் கொடுத்த தீர்ப்பெல்லாம் நம்ம திரும்ப எடுத்து பேச முடியுது. அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம்னு ஒரு வழக்கு வச்சுட்டீங்களா, அதுல நம்ம இவரு வாஞ்சிநாதன் தான் அதை போயிட்டு ஆஜராகிறாரு. அதாவது வயலூர் முருகன் கோவில்ல அனைத்து சாதி அர்ச்சகராகலாம், கீழே அந்த கோவில் வராது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சாதியை சார்ந்தவங்கள அர்ச்சகரா போடுறாங்க, அது கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு வருது. அதுல நம்மளால பக்கம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஜராகிறாரு. இப்ப அந்த பக்கம் யாருனாக்கா ஜிஆர் சாமிநாதன் நீதிபதிங்கிறத தாண்டி அவரே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு பரத்வாஜ கோத்திரம்னு வாஞ்சிநாதன் சொல்றாரு. ஏன்னாக்கா பரத்வாஜ கோத்திரம் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள்ள அர்ச்சகராக இருக்க முடியும். என்ன கோத்திரம்? பரத்வாஜ கோத்திரம்னு சொல்லிட்டாரு. பரத்வாஜ கோத்திரம் என்ன ஜாதி? நான் நீதிபதி கேட்கிறேன், என்ன ஜாதின்னு கேட்கிறேன். நீங்க எதுக்கு நீங்க ஜாதியை கேட்குறீங்க? கோத்திரம் தானே, இந்த கோத்திரம்னாக்கா உள்ள போலாம், இல்லைன்னா போகக்கூடாது, அவ்வளவுதானே. ஏன்னாக்கா இதுல ஜாதி கிடையாதுன்னு அவரே சொல்றாங்க, நீதிபதியே சொல்ற, இதுல ஜாதிலாம் ஒண்ணு கிடையாதுங்க, அர்ச்சகராதுங்க, கோத்திரம் தான், ஜாதி கிடையாது. நீங்க அப்படியா? சரி, ஓகே, ஆமா ஆமா, அவரே சொல்லிட்டாரு ஜாதி கிடையாது, அனைத்து ஜாதி பிரச்சனையே இல்லை, நீதிபதியே சொல்லிட்டாரு. ஒரே ஒரு பிரச்சனை, கோத்திரம் மட்டும்தான். என்ன கோத்திரம்? பரத்வாஜ கோத்திரம். பரத்வாஜ கோத்திரம் உள்ள போகணும். பரத்வாஜ கோத்திரம் என்ன ஜாதி? அப்ப என்னன்னாக்கா அந்த மேட்ரு, பரத்வாஜ கோத்திரம் என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பரத்வாஜ கோத்திரம் வரும், நமக்கு வராது. தோழருக்கு சிற்பி தோழர் உட்கார்ந்தாங்க, இப்ப பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பரத்வாஜ கோத்திரம், பார்ப்பனர் அல்லாத நமக்கு பரத்வாஜ கோத்திரம் கிடையாது. அப்ப கோத்திரம் தான் அப்படின்னாக்கா பரத்வாஜ கோத்திரம் பாப்பானுக்கு மட்டும்தான். அப்ப சாதி தானே இருக்குது, அதனாலதான் நீ என்ன சாதி கேட்கிறப்ப அடுத்தது நீங்க எதுக்கு ஜாதியை கேட்கறீங்க மிரண்டாப்ல அவரு. சரி, நீங்க எப்படி பரத்வாஜ கோத்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க தாத்தா சொல்லிருக்காரு. ஆமா, அவரு பரத்வாஜ கோத்திரம் நீங்க சொல்றீங்களா, அவரு பரத்வாஜ கோத்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? திரும்ப கேட்கிறாரு நீதிபதி. அப்ப அவர் சொல்றாரு, அது 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 நம்பிக்கை, இதுவும் நம்பிக்கை தான். இப்ப நீங்க இவ்வளவு குணசம் கொடுத்தீங்கன்னாக்கா அப்ப நீதிபதி கடுப்பா வர ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி பல வழக்குகள் உள்ள. இப்ப இதையெல்லாம் பயன் பண்ணி இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புனாக்கா, நீ காமெடி பேசுவீங்க, நீ ஒரு கோழைன்னு சொல்லுவீங்க, நீ எல்லாம் போராளியான்னு கேட்பீங்க. அதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால இதுக்கு பின்னாடி என்னன்னாக்கா மனு தர்மம் என்ற ஒண்ணுதான் எல்லாத்தையும் பயன் பண்ற ஒரு கலெக்ஷன். அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் வரும் பொழுது
எல்லோரும் பிசி எம்பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதி மனோனிலிருந்து வெளியே வந்தவர்கள், அல்லது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அல்லது என்னங்க சும்மா ஜாதியும் சண்டை போட்டு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு என்கிற மனநிலையில் உள்ள எல்லாருமே முதல்ல நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களுடைய சோஷியல் மீடியால போஸ்ட் போடுங்க, இல்ல ஒரு 2 நிமிஷம் வீடியோ பேசி கொடுங்க. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ உங்க கொலீக் கிட்ட, உங்களுடைய சக உங்க வேலை செய்கிற நண்பர்களோட உட்கார்ந்து ஜாதிக்கு எதிராக பேசுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க ஜாதிக்கு எதிரானவர்கள் அவங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க பேசாம இருந்தீங்கன்னாக்கா அவன் பரத்வாஜ கோத்திரத்துல உங்களுக்கு சேர்த்துவான். நாம என்ன போக்குறோங்கிறத நம்ம சொல்லிடணும். நான் ஜாதிக்கு எதிரானவங்கிறத நம்ம சொல்லிடணும். அப்ப நம்ம பேசாம இருந்து வைக்கல என்ன ஆகும்னாக்கா, இந்த ஜாதியின் பேரை சொல்லி ஒரு பிசி கம்யூனிட்டியின் பேரை சொல்லி ஒரு கொலை பண்றாங்கல்ல, அதுல நான் ஒரு பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்கிறதுனால அந்த கொலையில எனக்கும் பங்கு உண்டு. அப்ப நான் பங்காளியா பக்கத்துல போய் நின்றுவேன். அப்ப நான் பங்காளி இல்லைன்னு சொல்லணும்ல. நான் ஜாதிக்கு எதிரானவன்டா. ஜாதிக்கு எதிராக யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் என் பங்காளியை தவிர, நான் ஒரு ஜாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதே ஜாதியில நீ பிறந்துட்டேன் இந்த ஜாதியின் பேரை சொல்லி கொலை செய்யும் பொழுது இப்ப நானும் பக்கத்துல நிற்க முடியாது, இதற்கு எதிரானவன் அப்படின்னு நம்ம பேசினப்ப நாட் இன் மை நேம் என்கிற குரல் நம்ம நாட் இன் மை நேம், என் பேரை சேர்க்காத. நீ வேணா தனியா பண்ணிட்டு போய், ஏதோ ஒரு காரணத்துக்கு அவன் போட்டுட்டு சட்டை பிடிக்கல, அவன் போட்டுட்டு பேண்ட் பிடிக்கல, அவன் நல்லா படிக்கிறான், அவன் என்னையோட நல்லா விளையாடுறான், அதனால வீடு வந்து வெட்டுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போ. ஜாதியின் பேரை சொல்லி பண்ணும்பொழுது நான் அதே ஜாதியில பிறந்துட்டேங்கிறனால அப்ப நானும் குலகாரனாகல. அப்ப நான் எழுத்து பேசணும்னா, எழுத்து பேசினாதான் நான் அவனுக்கு எதிராக இருக்குன்னு தெரியும் இந்த சமூகத்துக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்னாக்கா நாட் இன் மை நேம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். நாட் இன் மை நேம், நாட் இன் மை நேம், நாட் இன் மை நேம். அது அர்த்தம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என் பேரை சொல்லிட்டு பண்ணாது, என்னை சேர்க்காத, நான் உன் ஆள் இல்லை, நான் ஜாதிக்கு எதிரானவன், நான் அதே சாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு பின்னாடி கத்தியை தூக்கிட்டு வர்றவங்களும் நான் நினைச்சுக்காது, நான் அதுக்கு எதிரானவன் என்கிறத நாம இதுல பதிவு செஞ்சேன். அதனால இப்ப வாஞ்சிநாதன் மேட்ரு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்னைக்கு ஒரு பின் நிற்குது. நிறைய தோழர்கள் நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நினைக்கிறேன், தோழர்கள் அருள்மொழியம்மா எல்லாமே பற்றி பேசியிருக்காங்க. டே பை டே இதற்கான ஆதாரங்கள் திறந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி நிறைய விவாதங்களும் உள்ளே போய் கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி புஷ் போயிட்டாங்க, புஷ் நாடகம் போடுறாப்புல, ரிவர்சல் போயிருக்காப்புல, புஷ் இதை விட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அவரோட நடுவர்கள் யூடியூப் சேனல்ல. ரொம்ப அருமையான வீடியோ போட்டிருக்காரு. அந்த சுஜித்துக்கு எதிராகவும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, முடிஞ்சா பாருங்க. அதில் நம்ம எல்லாருமே இது போன்ற நிகழ்வுகள் வரும்பொழுது நம்ம சொல்ல வேண்டியது நாட் இன் மை நேம். நான் ஒரு பிசி அல்லது எம்பிசி கம்யூனிட்டியில் பிறந்தவன், ஆனால் இந்த ஆணவ படுகொலைக்கு, இந்த ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானவன் நான் அந்த ஜாதிய மனோநிலையிலிருந்து வெளியே வந்தவன், நானும் அதே சாதியில் பிறந்தவன் என்பதற்காக என்னையும் அந்த கொலைகாரனை சேர்த்துறாதுங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் பண்றவங்க ரொம்ப கம்மி. பெரும்பான்மையாக இந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு கிடையாது என்பது எப்ப தெரிய வரும்னாக்கா, அப்ப பெரும்பான்மையான குரல்கள் இதற்கு எதிராக பிசி எம்பிசி வரும்போதுதான் தெரியும். அதனால கடைசியாக நாட் இன் மை நேம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தவங்க எல்லோருக்கும் நன்றி கூறி அமர்ந்து